ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கான 4 சிறந்த வழிகள் இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். இதை இந்த ஃபீல்டோட 4 மிகப்பெரிய ஆட்கள் சொல்லிருக்காங்க. சோ வாங்க டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஆரம்பிக்கலாம். அண்ட் வீடியோட ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க. இதுல நீங்க நினைச்சுக்கலாம், ஒரு கார்மெண்ட்ஸ்க்கான கடை இருக்கு. பாத்தீங்கன்னா இது சுத்தமா ஓடல. அண்ட் அந்த ஏரியால இருக்க ஆட்களும் அந்த கடைக்கு சுத்தமா வரதில்ல. அண்ட் இதனால அந்த கடையோட முதலாளியால இதுல இருந்து எதுவுமே சம்பாதிக்க முடியாம போகுது. சோ அந்த கடையோட முதலாளி இப்ப டிப்ரெஷன் ஆயிடுறாரு. ஆனா இப்ப இந்த கடையோட முதலாளி இந்த கடையை விற்கணும்னு பாக்குறாரு. ஆனா யாரும் அவருடைய கடையை வாங்க விரும்பல. சோ இப்போ உங்ககிட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த கடையை வாங்குவீங்களா? இப்போ உங்களை நிறைய பேர் யோசிக்கலாம், நான் ஏன் இந்த கடையை வாங்கணும்? இது வந்து ஒரு ஃபிளாப்பான கடையாச்சே, ஓடுறதே இல்லையே. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, உங்களுக்கோ இந்த கடையோட பிரைஸே தெரியாதே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைக்குள்ள 10 லட்சம் ரூபாய்க்கான லேட்டஸ்ட் டிசைன் துணிகள் இருக்கு. அண்ட் இது கூட உங்களுக்கு கடையோட பர்னிச்சர்ஸும் கிடைக்குது. அதாவது 10 லட்சம் ரூபாய் விட அதிகமான பொருட்கள் இந்த கடையை வாங்குறப்போ கிடைக்கும். அண்ட் கடையோட முதலாளி சீக்கிரமா கடையை விற்கணும்னு வெறும் 7 லட்சம் ரூபாய் தான் கடைக்காக கேக்குறாரு. சோ திரும்பவும் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேக்குறேன், நீங்க இந்த கடையோட பொருட்களை வாங்குவீங்களா? அப்படி நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா அப்ப உங்களுடைய பதிலா இருக்கும் ஆமா, எஸ், நாங்க இதோட பொருட்களை வாங்கிக்குவோம். ஏன்னா 7 லட்சம் ரூபாய் கொடுத்து நமக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான பொருட்கள் கடை கூட கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க இந்த கடையை வாங்குனீங்கன்னா அப்ப நீங்க வாரன் பஃபட்டோட குரு பெஞ்சமின் கிரஹாமோட மெத்தட மாஸ்டர் பண்ணிட்டீங்க. இது பெஞ்சமின் கிரஹாம் நெட் மெத்தட்னு சொல்றாரு. இல்ல வாரன் பஃபட் இது சிகர் பட் மெத்தட்னு சொல்றாரு. நீங்க வேணா யோசிக்கலாம், இந்த கடைக்காரர் முட்டாளா என்ன இந்த மாதிரியான டீல் போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான பொருட்களை 7 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருவாரா? சோ நீங்க யோசிக்கிறது ஓரளவுக்கு சரிதான். ஆனா அப்படி எதனா ஒரு கம்பெனி பப்ளிக்கா இருக்குன்னா, அதாவது நார்மல் பப்ளிக் அதோட ஷேர்ஸை வாங்க முடியும். சோ நிறைய கேசஸ்ல கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போச்சுன்னா அப்ப இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதன் காரணத்தால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியோட ஷேர்ஸோட வேல்யூ அந்த கம்பெனிஸ்ல இருக்கிற கேஷ் அண்ட் பொருட்களோட வேல்யூ விட ரொம்பவே கம்மி ஆயிடும். அண்ட் அந்த சமயத்துல நமக்கு கம்மி காசை வச்சு அதிகமான வேல்யூ உள்ள ஷேர்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும். ஆனா இந்தியாக்குள்ள பல வாட்டி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சத்யம் கம்ப்யூட்டர்ஸோட கேஸ்ல ஒரு டைம் வந்தப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கேஷ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அண்ட் முழு கம்பெனியும் அதை விட கம்மியான பிரைஸ்ல கிடைச்சிச்சு. அண்ட் அந்த சமயத்துல அப்படி நம்ம சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்ல பெஞ்சமின் கிரஹாமோட இந்த பிலாசபியை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா அப்ப நம்மளுடைய முழு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாழாயிட்டு இருக்கும். இதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த கேஷ்ல சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே பொய்யா இருந்துச்சு. அதாவது என்ன கேஷ் காமிச்சிட்டு இருந்தாங்களோ உண்மையில அந்த கேஷ் கம்பெனி கிட்ட இல்லவே இல்ல. அண்ட் இதனால சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக சாபித்தமாச்சு. எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாரன் பஃபட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பல வருஷங்களா ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சாரு. அண்ட் இந்த பிலாசபி வந்து பெஞ்சமின் கிரஹாமோடது. இது தெரிவிக்குது, ஒரு காமன் நபரால சொல்ல முடியாது அந்த கம்பெனியோட ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு. அவருக்கு வெறும் கம்பெனியோட பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் டேட்டா தான் தெரியும். அதாவது கம்பெனியோட பழைய டைம்ல என்னாச்சு அண்ட் இப்ப என்ன நடக்குது வெறும் இந்த அளவுக்கு வரைக்கும் தான் மக்களுக்கு தெரியும். சோ இதனால பெஞ்சமின் கிரஹாமுக்கு பிரகாரம் நம்ம கம்பெனிஸோட பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் டேட்டாஸை யூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சரியான ஸ்டாக் எதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல அப்போ அதிகமான ஆட்கள் அவங்களுடைய காசை எஃப்டி, ஆர்டி அண்ட் சிட் ஃபண்ட் மாதிரியான விஷயத்துல போட்டுறாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு வெறும் 4 ல இருந்து 5% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அப்ப உங்கள மாதிரி ஆட்களுக்காகவே இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா, ஐசிஐசிஐ வந்து ரீசெண்டா ஒரு என்எஃப்ஓ மிட் ஸ்மால் கேப் 400 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்ட் என்னன்னா, டாப் 100 கம்பெனிஸ், தட் இஸ் மிட் கேப் 150 ல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் and small cap 250 ல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஃபண்ட் வந்து டிசம்பர் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். நீங்க வந்து இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்பினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 33% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 22% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்படியே நீங்க இந்த இண்டெக்ஸ்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு அது 7,60,000 ரூபாய் இருக்கும். அதாவது 7 மடங்குக்கு மேல. ஐசிஐசிஐ லாஸ்ட் இயர் 2003லயோ இன்னொரு 2 ஃபண்ட் லான்ச் பண்ணிருந்தாங்க, மிட் கேப் ஹைபிரிட் growth ஃபண்ட் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த 2 ஃபண்டும் தற்சமயத்துக்கு பாத்தீங்கன்னா 32% அண்ட் 30% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டா கிடைக்கும் அண்டர் செக்ஷன் 80C அண்ட் 1010D. நீங்க இந்த ஃபண்ட்ல as low as 2500 ரூபாயில இருந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். ஜெனரைஸ் அப்படி நீங்க மந்த்லி 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 3 கோடி ரூபாய் வரைக்கும் கூட ரிட்டர்ன் கிடைக்கலாம். இதோட NAV இப்போதைக்கு 10 ரூபீஸ்ல இருக்கு. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபண்ட் டிசம்பர் 1ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். சோ லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ फ्रेंड्स, பேக் டு தி டாபிக். இதுக்கு அப்புறம் வாரன் பஃபட் சந்திக்கிறாரு சார்லி மங்கரை.
இவர் சொல்றாரு பெஞ்சமின் கிராம் இன்வெஸ்ட் பண்ற வழி வந்து சரியில்லைன்னு. இன் ஷார்ட் இவர் வாரன் பஃபெட் ரொம்ப கிண்டலாம் பண்ணாரு. அவர் வந்து வாரன் பஃபெட் கிட்ட சொல்றாரு இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு எதுல க்ரோ ஆயிட்டு இருக்கோ, அதாவது எதோட பிசினஸ் டல்லா போயிட்டு இருக்கோ, வெல் அது நார்மல் பிரைஸ்ல கிடைச்சாலும் சரி, ஜேனா ஒரு நல்ல கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் அதோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் லாங் டர்ம்ல அந்த கம்பெனியோட ஷேரோட பிரைஸோ அதோட ப்ராஃபிட் மாதிரியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் கம்பவுண்டிங் காரணத்தால் லாங் டர்ம்ல இந்த கம்பெனிஸ்ல செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய லாபம் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் வாரன் பஃபெட் வந்து சார்லி மங்கர் இத சொன்னதனால் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியை சேஞ்ச் பண்ணிட்டாரு. அண்ட் வாரன் பஃபெட் இன்னைக்கும் இதே பிலாசபியோட தான் இன்வெஸ்ட் பண்றாரு. இதனால தான் வாரன் பஃபெட் வந்து இந்த லைன் சொல்லியிருந்தாரு, இட்ஸ் ஃபார் பெட்டர் டு பை a wonderful company at a fair price than a fair company at a wonderful price. அதாவது ஆவரேஜ் கம்பெனிஸ் கம்மியான பிரைஸ்ல வாங்கறதை விட ரொம்பவே பெட்டரானது நம்ம ஒரு நல்ல கம்பெனியை சரியான பிரைஸ்லயே வாங்குறது. அண்ட் இந்த ரீசன்களை கேட்டு வாரன் பஃபெட் கோகோ கோலா அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அண்ட் இந்த ரெண்டு கம்பெனிஸ்லயும் வாரன் பஃபெட் கிட்ட $19 billion worth of stocks இருக்கு. இப்ப இந்தியா பத்தி பேசணும்னா யாரெல்லாம் இந்த நல்ல பிசினஸஸ் HDFC பேங்க் அண்ட் இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனிஸ்ல டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அப்ப அவங்க எல்லாருமே இன்னைக்கு கோடீஸ்வரங்க. as a investor ரொம்ப அதிகமா grow ஆகுற யூஎஸ் கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா யூஎஸ்ல மக்களுக்கு ஸ்கேலிங் ரொம்பவே நல்லா வரும். அதாவது உங்க கம்பெனிஸ் ரொம்ப வேகமா grow பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம யூஎஸ் ஓட எதனா ஒரு growing கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறோம்னா அப்ப நம்ம கூகுள், நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாம். முன்னரெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு யூஎஸ் ஓட ஸ்டாக்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நிறையவே கமிஷன் தர வேண்டியதானது. ஆனா இப்ப நமக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ फ्रेंड्स இதுக்கு அப்புறம் வராரு பீட்டர் லிஞ்ச். இவர் அவருடைய 3 மோஸ்ட் ஃபேமஸான பிசினஸ் புக்ஸ் எழுதியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் டு earn அண்ட் ரெண்டாவது வந்து ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அண்ட் தேர்ட் வந்து பீட்டிங் தி ஸ்ட்ரீட். இந்த 3 புக்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அண்ட் ஏகப்பட்ட ஆட்கள் இந்த புக்ஸை படிச்சிட்டு பீட்டர் லிஞ்சோட இன்வெஸ்டிங் பிலாசபியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இந்தியாவோட வாரன் பஃபெட்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் இன்க்ளூடட் தான். உண்மையில பீட்டர் லிஞ்ச் ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பெர்சன்டேஜோட டர்ம்ல வாரன் பஃபெட்டை விட அதிகமான ரிட்டர்ன் சம்பாதிச்சாரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்டது உண்மைதான். இவர் வந்து வாரன் பஃபெட்டையும் பீட் பண்ணிட்டாரு. பீட்டர் லிஞ்சோட மெயின் பிலாசபி கம்பெனிஸோட நம்பர்ஸ் இருக்கு. அதோட ஒரு வாட்டி நீங்க பேசிக்ஸ பாத்துக்கோங்க. கம்பெனிஸ் கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு, இல்ல கம்பெனிஸ் கிட்ட சஃபிஷியன்ட் கேஷ் இருக்கா இல்லையா, சோ தட் அந்த கம்பெனி மோசமான சமயத்துல ஃபெயில் ஆயிட கூடாது. அண்ட் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு அதிகமான டைம் அண்ட் எனர்ஜி கம்பெனியோட ஸ்டோரிஸ்ல, அதாவது கம்பெனி ஆக்சுவலா எப்படி grow பண்ணும் அடுத்த 3 இல்ல 4 வருஷத்துல. இது இல்லாம முன்ன விட அதிகமான கஸ்டமர்ஸ் கம்பெனி எப்படி எடுத்துட்டு வருவாங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஸ்டாப் அண்ட் ஷாப்ன்ற ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சிருந்தது இந்த கம்பெனி grow ஆகுதுன்னு. மக்களுக்கு அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க ஒவ்வொரு வருஷமும் புது புது இடத்துல அவங்களோட ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு லொகேஷனுக்குள்ளவும் அவங்களோட பிராண்ட் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி அந்த கம்பெனிஸ்ல அவர் காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவர் ஒவ்வொரு குவார்டர்லி ரிப்போர்ட் இத பார்த்துட்டு இருந்தாரு. அந்த கம்பெனி அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு. வெல் அவர் சொன்ன மாதிரி அப்படி பண்ணலனா அப்ப இன்னும் ரிசர்ச் பண்ணுங்க. அப்படி தோணுச்சுனா அந்த கம்பெனி இன்னும் grow ஆக போகிறது இல்லன்னு அப்ப காசை எடுத்துருங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கியோட பிராண்டை இந்தியாக்கு எடுத்துட்டு வந்தப்போ அப்ப அதோட ஏதோ சேம் கேஸ் தான். புது ஸ்டோர்ஸ் திறந்துட்டு இருந்தாங்க. ஜாக்கி பிராண்ட் ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தது. அண்ட் வருஷம் கம்பெனி அதிகமான சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இதனால அதோட ஷேர் பிரைஸும் அதிகரிச்சிட்டே இருந்துச்சு. அண்ட் இதா ஃப்ரெண்ட்ஸ் அதோட பிரைஸ் சார்ட். கான்செப்ட் சிம்பிள் தான். அப்படி கம்பெனி அதோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுதுனா அப்ப லாங் டர்ம்ல அதோட ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு அப்புறம் வராரு ஏகப்பட்ட ஆவரேஜான ஆட்களோட ஹீரோ ஜேனா வாரன் பஃபெட் ஒத்துக்கிறாரு. இவர் வந்து மிச்ச ஃபண்ட் மேனேஜர்ஸை விட காமன் பப்ளிக்காக ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு. Jack Bogle, who I talked about in the annual report, Jack Bogle has probably done more for the American investor than any man in the country. நீங்க யோசிக்கலாம் அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் எல்லாத்துக்கும் முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் கான்செப்டை உருவாக்குனாரு. அண்ட் இவர் வந்து ஒரு ரொம்பவே ஃபேமஸான லைன் சொல்லிருக்காரு. இவர் சொல்லிருந்தாரு டோன்ட் லுக் ஃபார் தி நீடில் இன் ஹேஸ்டாக், ஜஸ்ட் பை தி ஹேஸ்டாக். அதாவது வெக்கா போர்ல போய் ஊச தேடுறதை விட பெட்டர் ஜே மொத்த வெக்கா போரே வாங்கிட கூடாது. ஒண்ணு கம்பெனிஸை தேடுறதுக்கு பதிலா எது வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும் அதை விட பெட்டர் ஏன் நம்ம இந்த நாட்டோட டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட கூடாது. லைக் அமெரிக்காவோட கேஸ்ல பாத்தீங்கன்னா S&P 500, அதாவது அவங்களோட 500 டாப் கம்பெனிஸ். அண்ட் இந்தியாவோட கேஸ்ல Nifty 50, அதாவது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். அண்ட் இதுல ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ண பிறகு 20-30 வருஷத்துக்கு பார்க்கவே கூடாது. இதனால நம்ம ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட சுலபமா பீட் பண்ணிடலாம். இந்த விஷயத்தை குறித்து ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கோவமாயிட்டாங்க. எங்களால சுலபமா இந்த மாதிரியான கம்பெனிஸை கண்டுபிடிக்க முடியும் இண்டெக்ஸ் ஃபண்ட பீட் பண்றதுக்கு. ஆனா இந்த மாதிரி நடக்கவே இல்ல. ஆக்சுவலி வாரன் பஃபெட் வந்து ப்ராடஜி பார்ட்னர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கூட 10 வருஷத்துக்கு பந்தயம் வச்சாரு. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட சுலபமா பீட் பண்ணிடுவாங்கன்னு. ஆனா இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் அதிகமான காசு earn பண்ணி கொடுத்துச்சு ஹெட்ஜ் ஃபண்டுக்கு கம்பாரிசன்ல. அண்ட் அந்த
பந்தயத்திலிருந்து ஜெயிச்ச காசை வாரன் பஃபெட் டொனேட் பண்ணிட்டாரு. ஆனா இந்த ஃபண்ட் மேனேஜர் அவ்வளவு சுலபமா தோல்வி ஒத்துக்கிற ஆளா இல்ல. அவர் சொல்றாரு, நாங்க திரும்பவும் பெட் வைக்க விரும்புறோம். போன வாட்டி நாங்க தோத்தப்போ அப்ப 2007 கேஸே வேற. ஆனா அப்படி நம்ம திரும்பவும் பெட் வச்சோம்னா ஐ அம் ஷூர் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். வெல், உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி திரும்ப பெட் வச்சாங்கன்னா அப்ப இண்டெக்ஸ் ஃபண்டால மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பீட் பண்ண முடியுமா, முடியாதா? சோ फ्रेंड्स, ஆக்சுவலா நம்ம இந்த வீடியோல என்ன கத்துக்கிட்டோம்? இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்த்தோம் பெஞ்சமின் கிராமோட பிலாசபி. அவருக்கு முழுகக்கூடிய கம்பெனிஸ் தேவை, ஆனா ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல. எவ்வளவு கம்மியான விலையிலனா அப்படி இன்னைக்கு அந்த கம்பெனியை பூட்டிட்டாங்கனாலும் சரி, அண்ட் அதோட எல்லா பொருட்களையும் வித்துட்டாங்கனாலும் அப்போ அதோட மதிப்பு அதிகமா இருக்கணும் நம்ம வாங்கின பிரைஸை விட. அண்ட் அந்த பிலாசபியை வாரன் பஃபெட் பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணாரு. அப்புறம் சார்லி மங்கர் வந்தாரு. அவர் வந்து வாரன் பஃபெட்டோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிட்டாரு. சார்லி மங்கருக்கு பிரகாரம் நம்ம இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல அதிகமான ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ சம்பாதிச்சு கொடுக்க கூடுமோ. இதுக்கு அப்புறம் பீட்டர் லிஞ்ச் இன்வெஸ்டிங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. இவர் வந்து பெர்சன்டேஜ் டர்ம்ல வாரன் பஃபெட்டை விட அதிகமான ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணி காமிச்சாரு. அண்ட் இவர் வந்து சொன்னாரு, கம்பெனியோட பேசிக் நம்பர் பாத்துக்கோங்க, நம்பர்ஸ்ல அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பதிலா அதோட ஸ்டோரிஸ்ல அதிகமான டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல எப்படி க்ரோ ஆகும், அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா இல்லையா, அவங்களோட காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அண்ட் இந்த ஸ்டோரியை நம்ம ஒவ்வொரு குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்ல செக் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம சரியா இருக்குமா இல்லையான்னு. அண்ட் அந்த ரிப்போர்ட்ஸ்க்கு அக்கார்டிங் உடனே நம்ம அதே கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கணுமா, இல்ல அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணணுமா, இல்லனா அந்த ஷேர்ஸை செல் பண்ணிடணுமா. இதுக்கப்புறம் நம்ம ஜான் சி பாக்டோட இன்வெஸ்டிங் பிலாசபி பார்த்தோம். அவருக்கு அக்கார்டிங் ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டருக்கு பெட்டர் என்னன்னா அவர் இண்டிவிஜுவலி கம்பெனிஸை தேடுறதுக்கு பதிலா அவருக்கு எதனா ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல காசை இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறணும். இதனால அந்த இன்வெஸ்டரோட காசு அந்த அளவுக்கு வேகமா க்ரோ ஆகும், எந்த அளவுக்கு அந்த நாட்டோட ஜிடிபி க்ரோ ஆகுதோ. அண்ட் லாங் டைம்ல கம்பவுண்டிங் காரணத்தால அந்த காசு ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுனா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ண டைம் இல்லனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஐசிஐசிஐ வந்து ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணிருக்காங்க, அதுல வேணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 1 க்ளோஸ் ஆயிடும். லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். Thank you for watching.